இயேசு செய்த இரண்டாம் அற்புதம் கப்பர்நகும் ராஜாவின் மனுஷனுடைய குமாரனை குணமாக்கியது. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கப்பர்நகும் ராஜாவுக்கு ஊழியம் செய்த ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய மகன் வியாதியாக இருந்தான். இயேசு கிறிஸ்து சமாரியாவில் 2 நாள் தங்கி அவர் மறுபடியும் கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு அவன் இயேசுவினிடம் வந்து, என்னுடைய மகன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொன்னபோது இயேசு அந்த மனுஷனை பார்த்து, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே என்று சொன்னபோது அந்த மனுஷன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று சொன்னான். இயேசு அந்த மனுஷனை பார்த்து, நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான், உன் பிள்ளை குணமாகிவிட்டான் என்று சொன்னபோது அந்த மனுஷன் இயேசுனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி புறப்பட்டான். அந்த மனுஷனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னபோது அந்த மனுஷன் அந்த ஊழியக்காரரை பார்த்து, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டாயிற்று என்று கேட்டபோது 7ஆம் மணி நேரத்தில் என்று சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. உடனே அந்த மனுஷன், இயேசுவும் 7ஆம் மணி நேரத்தில் தான் நீ போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று சொன்னதை அவன் அறிந்து கொண்டு அவன் குடும்பத்தார் அனைவரும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இது இயேசு செய்த 2ஆம் அற்புதம் என்று நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி 5 வசனங்களில் வாசிக்கிறோம்ல. அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசித்தான். அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தார் அனைவரும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாமும் கப்பர்நகும் ராஜாவினுடைய மனுஷனைப் போல தேவனை விசுவாசிப்போம், அவரை அப்படியே நம்பி சார்ந்திருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.